தெரியாத இந்த அண்ணன் எப்படி அம்மா காப்பாத்துறேன் தங்கச்சி நீ எக்கமா இருக்க தங்கச்சி நாய் பிரிய வாயா அவரு கட்டி அடைத்து மட்டும் பொண்ணு வைக்க போற நாய் சிலப்புற மாதிரி சிலப்புற வைக்க போறக்கார வந்து சூத்த கீச்சிருப்பா வந்த வேலை முடிஞ்சிச்சு இந்த மாதிரி ஆள் தெரிஞ்சாராங்க ஓடு 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 கருப்பு போனா என்னம்மா எதனா சோப்பு எடுத்து அம்மால புரியுமா வேலை முடிஞ்சுதா கூட்டு போக முடியாதா? என்ன வேண்டும் உனக்கு? நான் தான் உன்னை திருமணம் செய்து கொள்ளணுமா? என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பெரிய தப்பை சூறையாடிக்கின்றேன். அதில் நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? திருமணம் தானே உனக்கு? இவனை கட்டிக்கிடு, இவனை கட்டிக்கோ. என் கண்ணு முன்னாடியே வைக்க போறோம்ல தட்டி போவான். எவன் குழந்தைக்கு எவன் பேர நானா இந்த கம்பெனில இழிச்ச வாயினால அவரோட இன்ப சுகத்தை அனுபவிச்சேன். இதனால அடியே பார்த்தா சரி மச்சான், உன் பொண்ணை எனக்கு கட்டி கொடு. ஒரே முறை மட்டும் நான் பண்ணிட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் கண்ணை பார்த்துப்போம். போக முடியுமா? முடியாதா? முடியாதா? ஆடவ பிடித்தவனே உயிரோடு போக வேண்டும் என்றால் தப்பித்து ஓடிவிடு. முடியாதா? போக முடியாதா? பணிக்க மாட்டேன். கல்யாணம் கல்யாணம் சாவச்சிருவேன் சாவச்சிருவேன் சாவச்சிருவேன்.
சாவடிச்சிருவேன் தெரியாத சாவடிச்சிருவோம் சாவடிச்சிருவோம் நாங்க என்னடா பண்ண அங்கத்தான் வைக்க போடுறாச்சு அம்மா அம்மா ஐய் செல்ல பொண்ணு ஐய் செல்லா ஐய் கோயிந்துமா பாப்பா எவ்வளோ பையன் கொலை கேஸ் வைக்க போற கேஸ் பெயில் வச்சா கூட வெளியே வர முடியாது சண்டைக்காரனை வச்சா கூட வச்சுடுவாங்க சாட்சிக்காரனை பிடிப்பாங்க வந்தவாசி போலீஸ்னா கூட பரவாயில்ல வர வழியில தான் நம்ம தாலி கட்டாச்சு எப்பா வேனை எடுத்துக்கணும் அந்த வழியா தான் போவீங்க அந்த சிஎம்சி கிரவுண்ட்ல ஓட விடுவாங்க பையன் எனக்கு ஒரு சான்ஸ் இங்க இருந்தா நம்ம தான் மாட்டுவோம் என்ன பண்ணலாம் நீ ஓடியா பாடு கொடுத்தா உனக்கு என்னம்மா நடந்தது? தகச்சி கண்ணை திறந்து பாருமா, கண்ணை திறந்து பாருமா. பைத்தியம் லூசு லூசு ஏ லவ் பண்ணலாமா? ஆண்டவா இது என்ன சோதனை ஆண்டவா? என் தங்கச்சி பைத்து பிடித்தமால் பேசுகின்றாளே, பெற்று பிடித்தமால் பேசுகின்றாளே, என் தங்கச்சி தங்கச்சி வேலையாக வீட்டுக்குள்ளே இலத்திரையா வந்தவனே அலையடி அலையாக வளர்ந்து வரும் சின்னவனே என்னமா நடந்தது? உனக்கு என்னமா நடந்தது? யாரோ வச்ச அது நம்பி இருக்குது மண்ண காடாக
புள்ள அவனுக்கும் என்னை போல அப்பா அம்மா யாரும் இல்ல ஆண்டவனும் நானும் இங்கே போல புள்ள அவனுக்கு என்னை போல அப்பா அம்மா யாரும் வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்பன் தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று போட்டா வீட்டுக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அப்படி இருக்குது மண்ண தானாகி வளர்ந்த யாரு தந்தை யாரு இறைவா என் தங்கச்சி இப்படி ஒரு நிலை வர வேண்டும்பா ஐயா எங்கயா இருக்கீங்க ஐயா 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 தங்கச்சி எங்கயா ஐயா தங்கச்சி எங்கயா தங்கச்சி உனக்கும் ரெண்டு கண்ணு தெரியல தெரியவில்லை அவனும் வேத்து முடிச்சுக்கிறான் நம்ம இருவரையும் தவிர வேற யாரும் கிடையாது இந்த காட்சியை யாரும் பார்க்கவில்லை வைத்திய நீ பார்த்தா இந்த படியாய் போட வேண்டும் பார்வதும் தெரியாத நீ இந்த பெண்ணை கெடுத்து நான் எந்த தவறும் செய்யவில்லை ஐயா நான் அப்படிப்பட்டவன் கிடையாது ஐயா நான் கூற வார்த்தையை கேட்கல ஐயா இருக்கின்ற தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு வந்துவிட்டது யாரு கெடுத்தது யாரு கெடுத்தது நல்லா வச்சு காட்டுறான் சொல்லு யாரு உனக்கு கெடுத்தது என்ன பண்ற யாரு உனக்கு கெடுத்தது தமிழ் பார்க்கிறேன் ஹிந்தி சொல்றேன் யாரு உனக்கு கெடுத்தது ஜானி வாடி அக்லி காடி யாரு பாவா நம்பர் இவன் தான் என்ன கெடுத்தான் ஒரு பைத்தியம் போய் சொல்லு என் தங்கச்சிக்கு நேர்ந்த நிலையை பாதிக்குமா சுய நினைவில்லாமல் பேசுகின்றானே என்ன நடந்தது தெரியாமல் பேசுகின்றானே ஐயா இப்படி இரு கட்டளை தெரியாமல்
இப்படி அனாதைகள் நடு வேதிக்க வந்து விட்டேனே. நான் சாதாரண ஏழை கிடையாது ஐயா, நான் சாதாரண ஏழை கிடையாது. ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா, இளவரசன் ஐயா. என்ன ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசனா? உண்மைத்தான் ஐயா. ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசன் இரு பார்வையும் தெரியாமல் இப்படி அனாதையாக இந்த காட்டுக்கு வர காரணம்? ஐயா, ஒரு நாட்டை ஆள வேண்டிய நான் இரு கண்ணு தெரியாமல் இப்படி அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்கிற நிலைக்கு வந்து விட்டேனே. காரணம் என்னவென்று கேட்கின்றீர்களா? ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் விட்டு விளையாடி விட்டது ஐயா, விட்டு விளையாடி விட்டது ஐயா. அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்தது என்ன? என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா, என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறேன் ஐயா. என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது ஆட்சி புரிந்த சத்தியபுரி நாடு ஐயா. சத்தியம் தவறாத சத்தியபுரி நாடா? சத்தியபுரி நாட்டிலே நீங்கள் யார் ஐயா? ஐயா, சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா, 3 குழந்தைகள் பிறந்தோம் ஐயா. என்னுடைய அண்ணன் பேரோ முரளி, என்னுடைய பேரோ முத்து, என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா. இளவரசி ஐயா, என் தங்கச்சி. நீ ஒரு நாட்டு இளவரசியா? இல்லடா, உனது பெயர் முத்தழகியா? கஜாது. யா பேட்டா சிம்ரன். செருப்பாடியா இருப்பாங்க. ஐயா, அப்படி சத்தியபுரி நாட்டிலே சத்திய சில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 குழந்தைகள் பிறந்து நாங்கள் 3 இந்த சத்தியபுரி நாட்டிலே சீர சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள்